ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஜேஇஇ மெயின் 2021 கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம். லெட் sin a divided by sin b equal to sin of a minus c divided by sin of c minus b, where capital A, capital B, capital C are angles of triangle ABC. If the lengths of the sides opposite these angles are small a, small b, small c respectively, then option A, b square minus a square equal to a square plus c square. Option B, b squared, c squared, a squared are in AP. Third option, c squared, a squared, b squared are in AP. Fourth option, a squared, b squared, c squared are in AP. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் முக்கோணவியல் சாப்டரில் வருது. என்ன டாபிக் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். இதே கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பார்க்குறோம். என்ன அப்படின்னா sin a divided by sin b equal to sin of a minus c by sin of c minus b என்க. கேபிட்டல் A, கேபிட்டல் B, கேபிட்டல் C ஆகியவை முக்கோணம் ABCயின் கோணங்கள். இந்த கோணங்களுக்கு எதிரே உள்ள பக்கங்களின் நீளங்கள் முறையே ஸ்மால் a, ஸ்மால் b, ஸ்மால் c எனில் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல் ஆப்ஷன் b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். செகண்ட் ஆப்ஷன் b ஸ்கொயர் c ஸ்கொயர் a ஸ்கொயர் என்பன கூட்டுத்தொடர் முறையில் உள்ளன. தேர்ட் ஆப்ஷன் c ஸ்கொயர் a ஸ்கொயர் b ஸ்கொயர் என்பன கூட்டுத்தொடர் முறையில் உள்ளன. ஃபோர்த் ஆப்ஷன் a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் என்பன கூட்டுத்தொடர் முறையில் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அது ஜஸ்ட் நம்ம இங்கே ரீகால் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 11th ஸ்டாண்டர்டில் 5th சாப்டர் ஈருறுப்பு தேற்றம், தொடர்முறைகள் மற்றும் தொடர்கள், அந்த சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுத்தொடர்முறை அப்படின்றது படிச்சிருக்கோம். அதே என்ன அப்படின்னா அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன் ஏபி அப்படின்றது. நெக்ஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்ட்லேயே ட்ரிக்னாமெட்ரி சாப்டரில் வந்து என்னது கூட்டல் மற்றும் கழித்தல் முற்றொருமைகள் படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ட்ரிக்னாமெட்ரி சாப்டர்லேயே சைன் விதி படிச்சிருக்கோம். இதை யூஸ் பண்ணி தான் இந்த செம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன், அது ஷார்ட்டாக என்ன சொல்லுவோம்னா ஏபி அப்படின்னு சொல்லிக்கிறோம். தமிழில் வந்து கூட்டுத்தொடர்முறை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏபி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இஃப் ஏ பி சி ஆர் இன் ஏபி, அதாவது இந்த 3 டேர்ம் வந்து ஏபியில் இருக்குது அப்படின்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா b மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பி. அதாவது என்ன அப்படின்னா செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை கழிக்கிறோம். ஸோ அதே என்ன அப்படின்னா T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்ம் இது T1, இது T2, இது T3. ஸோ T2லேருந்து T1 சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன மதிப்பு கிடைக்குதோ அதே தான் என்ன கிடைக்கணும் T3லேருந்து T2 சப்ட்ராக்ட் பண்ணும்போது. இதை சிம்ப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 2b ஈக்குவல் டு a ப்ளஸ் சி. மைனஸ் ஏ அங்கிட்டு வரும்போது ப்ளஸ் ஏ ஆயிரும், இந்த மைனஸ் பி இங்கிட்ட வரும்போது ப்ளஸ் பி ஆயிரும். ஸோ 2bன்னு கிடச்சிரும். அப்போ 2b ஈக்குவல் டு a ப்ளஸ் சி அப்படின்னா ஏபிசி வந்து ஏபியில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கூட்டல் மற்றும் கழித்தல் முற்றொருமைகள். அதாவது என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைன் விதி என்ன அப்படின்னா இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு 2r. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் கேபிட்டல் ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னா சர்க்கம் ரேடியஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். அது என்ன அப்படின்னா முக்கோணத்தின் சுற்றுவட்ட ஆரம். ஓகேங்களா? சரி, இப்போ கொஸ்டின் போவோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைன் ஏ பை சைன் பி ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் சி பை சைன் ஆஃப் சி மைனஸ் பி கொடுத்துருக்காங்க. இதில் கேபிட்டல் ஏபிசி அப்படின்றது என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஆங்கிள். ஓகே, இப்போ இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இது ஏ, இது பி, இது சி அப்படின்ற வெர்டிசஸ் எடுத்துக்கிறோம். இதில் ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஆங்கிள் ஏ, இது ஆங்கிள் பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து ஆங்கிள் சி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஃப் தி லென்த்ஸ் ஆஃப் தி சைட்ஸ்
opposite these angles are a, b, c respectively. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஆங்கிள் ஏக்கு ஆப்போசிட் சைடு என்ன அப்படின்னா ஸ்மால் ஏ. இது ஆங்கிள் ஏக்கு ஆப்போசிட் சைடு ஏ. லென்த் வந்து பிசி ஈக்குவல் டு ஏ ஸ்மால் ஏ. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பிக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஸ்மால் பி. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் சிக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஸ்மால் சி. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பாருங்கள். sin A divided by sin B equal to sin of A minus C divided by sin of C minus B. ஓகே, இப்போ இதை சிம்ப்ளை பண்ணணும். அப்போ பாருங்கள், இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் ஏ மட்டும் இருக்குது, இங்கே ஆங்கிள் பி மட்டும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் ஏசி இருக்குது, ஆங்கிள் சியும் பியும் இருக்குது. ஸோ அப்போ இதை வந்து எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஆங்கிள் பிசி வர்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் இங்கே ஆங்கிள் பி இருக்குது. அப்போ எது வர்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணுவோம்? ஆங்கிள் ஏ, ஆங்கிள் சி. ஓகே, ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி, இந்த மூணுக்கு உள்ள ரிலேஷன் என்ன? இது வந்து ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சின்றது ட்ரையாங்கிளோட ஆங்கிள். வாட் இஸ் த சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள்? வெரி குட். என்னது? 180 டிகிரி. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு பை. பை அப்படின்றது என்னது? 180 டிகிரி. ஓகேங்களா? சரி, இப்போ சைன் ஏ கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ ஏ மட்டும் வேணும்னா இந்த பி ப்ளஸ் சியை ரைட் சைடு கொண்டு போயிடும். ஓகேங்களா? சரி, அப்போ சைன் ஏ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைன் பி, இதுக்கும் கண்டுபிடிக்கணும். சரி, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு பை. இப்போ ஆங்கிள் ஏ மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு பை மைனஸ் பி மைனஸ் சி. அப்போ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு பை மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி. ஓகேங்களா? சரி, இப்போ சைன் எடுங்க, ஏன்னா சைன் ஏ வேணும். அப்போ சைன் ஏ ஈக்குவல் டு சைன் ஆஃப் பை மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி. இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது பாருங்கள்? சைன் ஆஃப் பை மைனஸ் டீட்டா. டீட்டாவுக்கு பேரில் என்ன இருக்குது? பி ப்ளஸ் சி. ஸோ சைன் ஆஃப் பை மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? சைன் டீட்டா கிடைக்கும். ஓகேங்களா? ஏன் பை மைனஸ் டீட்டானா எந்த கால்வெட்ட பகுதியில் வரும்? ரெண்டாவது கால்வெட்ட பகுதி. ரெண்டாவது கால்வெட்ட பகுதியில் வந்து சைனு அதோட தலையிலையும் பாசிட்டிவ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கால்வெட்ட பகுதியில் எல்லாமே பாசிட்டிவ், ரெண்டாவது கால்வெட்ட பகுதியில் சைனும் அதோட தலையிலி, மூணாவது கால்வெட்ட பகுதியில் டேனும் அதோட தலையிலி, நாலாவது கால்வெட்ட பகுதியில் காசும் அதோட தலையிலி சீக்கண்ட்டும் பாசிட்டிவ். ஓகே, அப்போ என்ன கிடைக்கும்? சைன் ஏ ஈக்குவல் டு சைன் ஆஃப் பி ப்ளஸ் சி. ஓகே, இப்போ இதே மாதிரி தான் சைன் பிக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? ஆங்கிள் பி ஈக்குவல் டு பை மைனஸ் ஆஃப் இந்த ஆங்கிள் ஏசி ரைட் சைடு கொண்டு வரும். ஓகேங்களா? அப்போ மைனஸ் வந்துடும். மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா பை மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் சி. இப்போ சைன் எடுங்க. அப்போ சைன் பி ஈக்குவல் டு சைன் ஆஃப் பை மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் சி. அப்போ சைன் பி ஈக்குவல் டு இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது? இதே மாதிரி தான் சைன் ஆஃப் பை மைனஸ் டீட்டாவில். இங்கே பி ப்ளஸ் சி இருக்குது, ஆனால் இங்கே ஏ ப்ளஸ் சி, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ என்ன கிடைக்கும்? சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் சி. ஓகேங்களா? சரி, அப்போ இந்த சைன் ஏக்கு பேரில் சைன் ஆஃப் பி ப்ளஸ் சின்னும் சைன் பிக்கு பேரில் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் சின்னும் நம்ம கொடுத்துருக்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, இங்கே சைன் ஏக்கு பேரில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? சைன் ஆஃப் பி ப்ளஸ் சி ஹோல் டிவைட் பை சைன் ஆஃப் பிக்கு பேரில் என்ன வரும்? ஏ ப்ளஸ் சி. ஏன் அப்படின்னா இந்த சைன் பிக்கு பேரில் என்ன பார்த்தோம்னா சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் சி. ஓகே, ஈக்குவல் டு இதை அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ என்ன கிடைக்கும்? சைன் ஆஃப் ஏ மைனஸ் சி ஹோல் டிவைட் பை சைன் ஆஃப் சி மைனஸ் பி. ஓகே, இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள்? சைன் ஆஃப் இங்கே பி ப்ளஸ் சி இருக்குது, இங்கே சி மைனஸ் பி. இங்கே சி மைனஸ் பி இருக்கிறதுனால இந்த பி ப்ளஸ் சியை நம்ம எப்படி எழுதிக்கிறோம்? சி ப்ளஸ் பின்னு எழுதிக்கிறோம்.
ஏன்னா சி ப்ளஸ் பினாலும் பி ப்ளஸ் சினாலும் என்னது ஒன்று தான். இங்கே சி மைனஸ் பி இருக்கிறனால இந்த பி ப்ளஸ் சியை நம்ம எப்படி எழுதிக்கிறோம், சி ப்ளஸ் பி அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ சைன் ஆஃப் சி ப்ளஸ் பி இன்ட்டு சைன் ஆஃப் சி மைனஸ் பி ஈக்குவல் டு இது இங்கே வந்துடும். இப்போ என்ன வரும், சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் சி இன்ட்டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் சி. ஓகேங்களா, இது பூரா கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி தான். இது வந்து சி தான் ஆங்கிள். ஓகே, இப்போ இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது பாருங்களேன், சைன் ஆஃப் சி ப்ளஸ் பி இன்ட்டு சைன் ஆஃப் சி மைனஸ் பி. அதே மாதிரி தான் இங்கே சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் சி இன்ட்டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. இந்த ரெண்டுக்குமே ஒரே ஒரு முற்றுமையை தான் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். என்ன அப்படின்னா சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர்டு பி. ஸோ அப்போ இங்கே அடுத்த ஸ்டெப் என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன வரும், அங்கே வந்து ஏ பிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, சி பின்னு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ என்ன வரும், சைன் ஸ்கொயர் சி மைனஸ் சைன் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு அங்கே ஏ பி இருக்குது, அதுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, ஏ சி அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன வரும், சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் சி. ஓகேங்களா, சரி. இந்த மைனஸ் சைன் ஸ்கொயர் சி இங்கிட்ட வரும்போது என்ன வரும், ப்ளஸ் சைன் ஸ்கொயர் சி ஆயிரும். ஸோ ஆல்ரெடி ஒரு சைன் ஸ்கொயர் சி இருக்குது. அப்போ என்ன வந்துடும், 2 சைன் ஸ்கொயர் சி. இந்த மைனஸ் சைன் ஸ்கொயர் பி அங்கிட்ட வரும்போது என்ன வரும், சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பின்னு வந்துடும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன கிடைக்கும், 2 சைன் ஸ்கொயர் சி ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி. ஓகேங்களா, சரி. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதில் வந்திருக்கு, சைனில் தான் வந்திருக்கு, சைன் ஏ சைன் பி சைன் சி அப்படின்றது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சைன் விதியை பயன்படுத்தலாம். என்ன அப்படின்னா ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு 2r. ஓகேங்களா, அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 2r சைன் ஏ. ஓகேங்களா, இதில் வந்து சைன் ஏவோட வேல்யூ என்ன கிடைக்கும் பாருங்கள், சைன் ஏ மட்டும் வேணும் அப்படின்னா ஏ பை 2r ஆயிரும். சைன் ஏ ஈக்குவல் டு ஏ பை 2r. ஸோ அப்போ அதே மாதிரி சைன் பி என்ன கிடைக்கும், சைன் பி ஈக்குவல் டு பி பை 2r. அதே மாதிரி சைன் சி ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், சி பை 2r. ஓகேங்களா, சரி. அப்போ இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும். அப்போ சைன் ஏ சைன் பி சைன் சிக்கு பதிலாக இந்த வேல்யூயை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ என்ன கிடைக்கும், 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் சி. சைன் ஸ்கொயர் சிக்கு என்ன கிடைக்கும், சி ஸ்கொயர் பை 4r ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஏ என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் பை 4r ஸ்கொயர். ஏன்னா ஏ ஸ்கொயர் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் வரும், 2r ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கும் 4r ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி, இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், பி ஸ்கொயர் பை 4r ஸ்கொயர். இப்போ டினாமினேட்டர் பூரா பாருங்கள் என்ன இருக்குது, 4r ஸ்கொயர் இருக்குது. ஸோ 4r ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ண 4r ஸ்கொயர் பூரா என்ன அது கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, இங்கே வந்து r அப்படின்றது ஆரம், அது வந்து 0 ஆகாது. ஓகேங்களா, சரி, அதனால் கேன்சல் பண்ணிக்கலாம். சரி, அடுத்த ஸ்டெப் என்ன கிடைக்கும், 2c ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ லாஸ்ட்டாக என்ன கிடச்சிருந்துச்சு, 2c ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா, சரி. இப்போ லாஸ்ட்டாக என்ன கிடச்சிருந்துச்சு, 2c ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன், பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இது ஆன்சர் வராது. ஓகேங்களா, அது சிம்ப்ளை பண்ணும்போது ஏன் அப்படின்னா 2c ஸ்கொயர்னு இருக்குது, இங்கே 2c ஸ்கொயர்ன்றது இல்லை. ஓகேங்களா, இந்த மைனஸ் ஏ ஸ்கொயர் அங்கிட்டு கொண்டு போகும்போது ப்ளஸ் 2a ஸ்கொயர்னு தான் வரும். இந்த சி ஸ்கொயர் அங்கிட்டு வரும்போது பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்னு வரும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை. அப்போ செகண்டு தேர்டு ஃபோர்த்து இந்த மூணில் ஏதாவது ஒரு ஆன்சர் வரணும். அப்போ இது வந்து மூணுமே என்ன கொடுத்துருக்காங்க, ஏபியில்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் மாறி மாறி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இப்போ கடைசியாக வந்திருக்க ரிசல்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். சரி, இப்போ இந்த 2c ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம், சி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா, சரி. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி ஸ்கொயர் எங்கிட்டு கொண்டு வந்துவாங்க, அந்த சி ஸ்கொயர் அங்கேயே கொண்டு வாங்க. இப்போ என்ன கிடச்சிடும், சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்.
ஓகேங்களா? சரி. அப்போ இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது வந்து T2 மைனஸ் T1, இது வந்து T3 மைனஸ் T2. ஸோ இந்த கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு T1, T2, T3 ஆர் இன் ஏபி. அது என்னதுன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் வரும் அப்படின்றது. ஓகேங்களா? சரி. அப்போ T1 அப்படின்றது என்னது? பி ஸ்கொயர். T2ன்றது என்னது? சி ஸ்கொயர். கமா T3ன்றது ஏ ஸ்கொயர் ஆர் இன் ஏபி. ஓகேங்களா? சரி. இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சி ஸ்கொயர் வேறு எப்படி எழுதிக்கலாம் அப்படின்றது பாருங்களேன். சி ஸ்கொயர் இந்த பி ஸ்கொயரை இங்கிட்டு கொண்டு வந்த மாதிரி ஏ ஸ்கொயரை கூட இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன கிடைக்கும்? சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். இது இந்த ஃபார்மேஷன்லேயும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரி. இப்படி கொண்டு வந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஆர் இன் ஏபி அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? சரி. ஸோ அப்போ எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சி ஸ்கொயர்ன்றது எந்த டேர்மாக வரும்? மிடில் டேர்மாக வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2, 4, 6 இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்கா? சொல்லுங்கள் பாருங்கள். 4 மைனஸ் 2 என்ன கிடைக்கும்? 2. அடுத்து 6 மைனஸ் 4 2. இதையே ரிவர்ஸில் இருக்கீங்க. 6 4 2. இது பாருங்கள், இது ஏபியில் இருக்குமா? பாருங்கள். 4 மைனஸ் 6 மைனஸ் 2. 2 மைனஸ் 4 என்ன கிடைக்கும்? மைனஸ் 2 தான் கிடைக்கும். ஸோ அப்போ 2 4 6 வந்து ஏபியில் இருந்தாலே கண்டிப்பாக என்ன இருக்கும்? 6 4 2வும் ஏபியில் தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் வந்து ஏபியில் இருந்தாலே கண்டிப்பாக வந்து ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் பி ஸ்கொயரும் ஏபியில் தான் இருக்கும். ஓகேங்களா? சரி. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்றது பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஆர் இன் ஏபி. பாருங்கள் பார்த்துருந்தோமா? பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஆர் இன் ஏபி. ஸோ அப்போ நம்மளுக்கு சரியான விடை எது? பி தான் நம்மளுக்கு சரியான விடை. ஓகேங்களா? சி பாருங்கள், சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்ன்று அடுத்து பி ஸ்கொயர் ஆர் இன் ஏபி. ஸோ இதுவும் ஆன்சர் இல்லை. அடுத்து டி பாருங்கள், ஏ ஸ்கொயர் கமா பி ஸ்கொயர் கமா சி ஸ்கொயர் ஆர் இன் ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஆன்சர் இல்லை. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துருந்துச்சு? பி தான் சரியான விடை அப்படின்றது வந்துருந்துச்சு. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு ஜேஇ மெயின் கொஸ்டினில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.